of integrals sketch the curve described by x comma y. இது condition வந்து 9x squared plus 16y squared equal to 144 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த கண்டிஷனை satisfy பண்ற curve நம்ம வரையணும். இந்த ஈக்குவேஷனை பாருங்க. இது நம்மளோட எலிப்ஸோட ஈக்குவேஷன் தான். நான் ஜெனரல் ஃபார்ம்ல இல்ல. ஈக்குவலுக்கு அந்த பக்கம் 144 கொடுத்திருக்கிறதுனால divided by 144 on both side பண்ணிக்கலாம். divided by 144 on both side. இப்போ இது வந்து 9x squared by 144 plus 16y squared by 144 equal to 144 by 144 அப்படின்னு எழுதிக்கலாம். 9 டேபிள்ல 144 வந்து 16 டைம்ஸ் வரும். அப்போ x squared by 16 plus இங்க 16 டேபிள்ல 144 வந்து 9 டைம்ஸ் வரும். y squared by 9 144 1 டைம் கரெக்டா கட் ஆயிடும். ஸோ இப்படி கிடைச்சிருச்சு. இப்போ இது பார்க்கறதுக்கு x squared by a squared plus y squared by b squared equal to 1 மாதிரி இருக்கு. ஸோ இப்போ இதுதான் எலிப்ஸோட ஜெனரல் ஃபார்ம் இங்கே நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதில் எந்த எக்ஸு கீழே இருக்க நம்பர் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா எலிப்ஸ் வந்து இதான் நம்மளோட எக்ஸ் ஆக்சிஸில் எலிப்ஸ் வந்து இப்படி பெருசாக வரையணும். இதே ஒய் ஆக்சிஸ் கீழே இருந்துச்சுன்னா இப்படி ஒய் ஆக்சிஸில் பெருசாக வர மாதிரி நம்ம வரைஞ்சிக்கணும். இப்போ இந்த ஏ ஸ்கொயருக்கு நேரம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 16 கொடுத்துருக்காங்க. இப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 அப்படின்னா ஏயோட வேல்யூ √16 வெளியே எடுக்கும்போது +or-4 அப்படின்னு வரும். அப்போ இங்கே இதுதான் மேஜர் ஆக்சிஸ். அப்போ இது +4 இது -4 இருந்திருக்கும். அதே மாதிரி இங்கே 9 வந்து பி ஸ்கொயருக்கு நேரம் இருக்கு. பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 9னா அப்போ பிசி ஈக்குவல் டு +or-3 கிடைக்கும். அப்போ இந்த வேல்யூ வந்து இது வந்து +3 இது வந்து -3. இது ஃபுல்லா இருக்க ஏரியாவை நம்ம கண்டுபிடிக்கணும். இது நம்ம ஒரு குவாட்ரண்டோட ஏரியாவை கண்டுபிடிச்சிட்டு மல்டிபிள் பை 4 பண்ணிக்கலாம். ஏன்னா சிமெட்ரிக்கலா இருக்கும். இது வந்து 0. இது நீங்க எக்ஸ் ஆக்சிஸ் யூஸ் பண்ணியும் ஃபைண்ட் பண்ணலாம், ஒய் ஆக்சிஸ் யூஸ் பண்ணியும் ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ அது வந்து நம்ம இப்படி எழுதிக்க போறோம். So area of the ellipse equal to 4 times integration of 0 to 4. நான் x-axis base பண்ணி x-axis value யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறதுனால இங்க வந்து dx அப்படின்னு போடணும். இந்த இடத்துல y தான் போடணும். ஏன்னா y into dx தான் ஃபார்மேட். ஸோ y வந்து இந்த ஈக்குவேஷன்ல இருந்து கண்டுபிடிச்சு இங்க எடுத்துட்டு வந்து என்ன பண்ணிடணும் சப்ஸ்டியூட் பண்ணிடணும். ஸோ y முதல்ல ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இதான் நம்மளோட கொஸ்டின்ல கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன்ல இருந்து y மட்டும் வேணும். plus x squared by 16 அந்த பக்கம் போனா என்ன ஆகும் ஃபர்ஸ்ட் மைனஸ் ஆகும். y squared by 9 equal to 1 minus x squared by 16 அப்படின்னு எழுதியிருக்கணும். ஃபர்ஸ்ட் இது 1 by 1 LCM எடுத்துக்கலாம். y squared by 9 equal to இங்க வந்து 16 minus x squared by 16 அப்படின்னு எழுதிடலாம். கீழே ஒரு 9 மல்டிபிள் இருந்தது, சரி டிவிஷன்ல இருந்தது, அந்த பக்கம் வரும்போது என்ன ஆயிருக்கும் மல்டிபிள் ஆயிருக்கும். y is equal to இந்த டேர்ம் ரூட்ல வந்துடும். ரூட்ல 16 minus x squared multiple by 9 கீழே வந்து ஒரு 16 மேலே மல்டிபிள் இருக்க 9ம் கீழே டிவிஷனில் இருக்க 16ம் ஸ்கொயர் நம்பராக இருக்கிறதுனால வெளியே எடுத்துக்கலாம். y is equal to 3 by 4 ஏன்னா 9 வந்து 3ன்னு வெளில வந்துருச்சு, 16 4ன்னு ரூட்லேருந்து வெளில வந்துருச்சு. ரூட்டுக்குள்ளே 16 minus x squared 16 நம்ம 4 squared minus x squared அப்படின்னு கூட எழுதிக்கலாம். இதுதான் y வேல்யூ. இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஏரியா இஸ் ஈக்குவல் டு 4 டைம்ஸ் இந்த இன்டகிரேஷனில் 0 to 4 yக்கு பதிலாக இந்த ஃபார்மேட் 3 by 4 root of 4 squared minus x squared dx அப்படின்னு எழுதிக்கலாம். இது வந்து பார்க்கறதுக்கு நம்மளோட இந்த ஃபார்முலா மாதிரியே இருக்கு பாருங்க. ஸோ இதான் நம்மளோட பேசிக் ஃபார்முலா, இதில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஏரியா இஸ் ஈக்குவல் டு இந்த 3 by 4 எடுத்து வெளில போட்டுடலாம், ஏன்னா அது வெறும் நம்பர் தான். இதை மட்டும் இன்டிகிரேட் பண்ணுறோம் இந்த ஃபார்முலாவில். முதல்ல x by 2, ஸோ x by 2 அப்புறம் அந்த கொஸ்டின் எடுத்து அப்படியே எழுதணும். இப்போ 4 squared minus x squared plus a squared by 2, a squaredக்கு வந்து இங்க 4 squared இருக்கு, அதனால 4 squared by 2 sin inverse of x by a, sin inverse of x by aக்கு பதிலா 4 இருக்கிறதுனால இங்க 4 அப்படின்னு எழுதிக்கலாம். எழுதி இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணியாச்சு. இங்க வந்து லிமிட் வந்து 0 to 4ன்னு கொடுத்துருக்கிறதுனால இங்க வந்து 0 to 4 அப்படின்னு நம்ம எழுதிக்கணும். இங்க லிமிட் கொடுக்கலன்னா இங்க பிளஸ் சி அப்படின்னு போட்டு சம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். லிமிட் கொடுத்தாங்கன்னா லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். இந்த 4 கேன்சல் ஆயிருக்கும், இங்க 3 மட்டும் இருக்கும். ஃபர்ஸ்ட் உள்ள அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அப்பர் லிமிட் வந்து 4, இங்கே 4 போட்டால் 4 by 2 2, இங்கே 4 போடும்போது 4 squared minus 0 ஆகிடும்ல. ஸோ இதை 4 போட்டால் இது 0 ஆகிடும், அதை நம்ம எழுத வேண்டாம். இங்கே மட்டும் 4 அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே 4 squared 16, 16 by 2 sin inverse of xக்கு பதிலாக 4 போட்டால் 4 by 4 வந்து 1 ஆயிடுச்சு. அப்பர் லிமிட் முடிஞ்சது. மைனஸ் லோவர் லிமிட் இந்த 0 எடுத்துகிட்டு வந்து இங்கே போடும்போது 0 by 2 இந்த டேர்ம் 0 ஆகிடும். இங்கே 0 போடும்போது sin inverse of 0 0 தான், அப்போ இதுவும் 0 ஆகிடும். அப்போ லோவர் லிமிட் டோட்டலாக 0 ஆயிடுச்சு, அதை அப்படியே விட்டுடலாம். நம்ம இதை கேன்சல் பண்ணால் 8 டைம்ஸ். இப்போ வெளியில வந்து ஒரு 3 இருக்கு, உள்ள வந்து ஒரு 8 மல்டிபிள் பை sin inverse of 1 வந்து sin வந்து எப்போ வந்து 1 வரும்னா 90 டிகிரியில் வரும். அப்போ இங்கே π by 2ன்னு எழுதணும். 2 டேபிளில் 4 டைம்ஸ்.
அப்போ 12 பை அப்படின்னு கிடைக்குது. ஏரியான்றதுனால நம்ம இங்கே ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு எழுதிடலாம். ஸோ 12 பை அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். எப்பவுமே எலிப்ஸ் கொஸ்டின்ல ஒரு சின்ன ஷார்ட்கட் வந்து நீங்க யோசிச்சுக்கலாம் உங்க ஆன்சர் கரெக்டா இல்லையான்னு. எப்பவுமே எலிப்ஸோட ஏரியா வந்து பை டைம்ஸ் ஏபிக்கு தான் ஈக்குவலா இருக்கும். ஏயும் பியும் பாருங்களேன், 4ம் 3யும் கண்டுபிடிச்சிருந்தோம் நம்ம. அப்போ பை இன்ட்டு 3 இன்ட்டு 4 12 பை வருது பாருங்க. அப்போ உங்களோட சம் வந்து எக்ஸாக்டா கரெக்ட் தான்.